துருக்கியினுடைய பாதுகாப்பு துறைக்குள்ளாக, துருக்கியினுடைய டிஃபென்ஸுக்குள்ளாக ஒரு 4 முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தபுதபாயி கொல்லப்பட்டதற்குரிய பதிலடி எப்படி இருக்கும் என்கிற கேள்விகள் எழுந்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய இராணுவ தளபதி ஹைசம் அல் தபுதபாயினுடைய படுகொலைக்கான பழிவாங்கல் நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் நிகழும் என்று சொல்லி ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடிகிறது. அல் ஜசீரா இன்னும் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலை அவங்க தலைப்பாகவே என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான 0 டைம் என்று போட்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக பாலஸ்தீனம் மேல 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்பட்ட பாரிய யுத்தங்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் என்கிற பேரில் ஓரளவு அமைதி நிலையை எட்டியிருக்கிறது. ஆனால் தொடர்ந்தும் இஸ்ரேல் காசா பகுதிகள் மேலே தவிர்க்க முடியாத உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் காசாவினுடைய ரஃபா பகுதிகளில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 6 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசா தொடர்பாகவும் பாலஸ்தீன பெருநிலப்பு தொடர்பான பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுடைய ஆரம்பமாக நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, துருக்கியினுடைய பாதுகாப்பு துறைக்குள்ளாக, துருக்கியினுடைய டிஃபென்ஸுக்குள்ளாக ஒரு 4 முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னொருவர் வெளிநாட்டில் இருக்கிறார். எனவே அவருக்கான அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னா, ஒரு வெளிநாட்டுக்காக உளவு வேலை பார்த்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய அரச வழக்கறிஞர்களுடைய அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தான் இந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் வெளிநாட்டுக்காக உளவு வேலை பார்த்த மிக முக்கியமான நபர்கள் என்றும் சொல்லப்படுது. சாதாரண இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரோ அல்லது ஒரு அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களோ கிடையாது. பெரிய பெரிய நிறுவனங்கள், உளவு நிறுவனங்களுடைய முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இஸ்தான்புல்லுடைய அரச வழக்கறிஞர்கள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் ஆரம்ப அறிக்கை வெளியிடப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அது திருத்தம் செய்யப்பட்டது. அந்த ஆரம்ப அறிக்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அறிக்கையில் இவர்கள் UAE-க்காகத்தான் உளவு வேலை பார்த்தார்கள் என்கிற செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது. பின்னர் அவற்றை அவர்கள் திருத்தி UAE என்கிற பெயரை எடுத்திருந்தாங்க. UAE இல்லாமத்தான் அந்த செய்தியை பகிர்ந்திருந்தார்கள். இதனை AFP செய்தி ஏஜென்சியும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல எழுகிற கேள்வி என்னன்னா, UAE பொறுத்தவரையில் UAE வெளிநாடுகளில் உளவு வேலை பார்க்கிற இந்த மாதிரி வேலைகளை ஈரான் மாதிரி செய்கிற ஒரு நாடாக இதுவரைக்கும் அறியப்படலை. ஆனால் அவர்கள் ஏன் இப்பொழுது இந்த உளவு வேலை பார்க்கிறார்கள், அதுவும் டர்க்கிக்குள்ள ஏன் பார்க்கிறாங்க என்கிற கேள்வி எழுகிறது. ஆல்ரெடி டர்க்கிக்குள்ள பல பேரை மொசாதோட தொடர்புடையவர்கள் இஸ்ரேலுக்கு உளவு வேலை பார்க்கிறார்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 800க்கும் மேற்பட்டவர்களை கடந்த நாட்களில் துருக்கி கைது செய்திருக்கிறது, மொசாதுக்காக வேலை பார்த்தவங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் துருக்கியில UAE-க்காக வேலை பார்த்தார்கள் என்று முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய 4 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டு ஒருவர் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த ஒரு காரியத்தை UAE செய்தால் அவர்கள் யாருக்காக செய்கிறார்கள், இஸ்ரேலுக்காகவா அல்லது வேறு எதுவும் நாட்டுக்காகவா என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை. இந்த செய்தியை அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஹெஸ்புல்லாக்களுடைய தளபதியாக இராணுவத்தின் தலைமை பீடத்தில் இருந்த தபுதபாயி என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை. அது தொடர்பான ஒரு பதட்டமான சூழல் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நிகழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் தபுதபாயி கொல்லப்பட்டதற்குரிய பதிலடி எப்படி இருக்கும் என்கிற கேள்விகள் எழுந்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய இராணுவ தளபதி ஹைசம் அல் தபுதபாயினுடைய படுகொலைக்கான
பழிவாங்கல் நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் நிகழும் என்று சொல்லி ஈரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடிகிறது. ஐஆர்ஜிசி ஈரான்ல தான் செயல்படுறாங்க. அவங்க தான் முழுமையாக ஹிஸ்புல்லாக்கள் லெபனான்ல செயல்படுவதற்குரிய பயிற்சி, ஆயுதம், செலவு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல ஹிஸ்புல்லாக்கள் நாங்கள் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு விவகாரம். இந்த இடத்துல ஹிஸ்புல்லாக்களுக்கு பதிலாக மேலதிகமாக ஐஆர்ஜிசியும் நியமிக்கப்பட்ட நேரத்தில் பதிலடி வழங்கப்படும் என்கிற தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்களுக்குள்ள ஒரு பெரும் பகுதியினரே இந்த தபுதபாயினுடைய கொலைக்கு பதில் நாம அடிக்கணும், பதிலடி கொடுக்கணும் என்கிற இடத்தில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் காசிம் சுலைமானி அவர்தான் ஈரானுடைய நவீன ராணுவத்தை உருவாக்கியவரே காசிம் சுலைமானி என்று சொல்ல முடியும். அந்த காசிம் சுலைமானி நாட்டை விட்டு வெளியேறுகிற வரைக்கும் அவரை யாருமே கொல்ல முடியாம ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் அவருக்கு இருந்தது. அமெரிக்காவினுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் காரணமாக ஒரு கட்டத்தில் அவர் பகதாதுக்கு அழைக்கப்படுகிறார். ஈராக் ஏர்போர்ட்ல இறங்கி அவர் கார்ல போய் கொண்டிருக்கும் போது, பலத்த பாதுகாப்போடு போய் கொண்டிருக்கும் போது அமெரிக்கா சார்பானவர்களால் ட்ரோன் அட்டாக் மூலமாக அவர் கொல்லப்பட்டிருந்தார். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு தற்போது யுத்தமே இல்லாத நேரத்தில் கொல்லப்பட்ட ஈரானுடைய ஆதரவு பெற்ற முக்கியமானவர் என்று சொன்னால் அது ஹைசம் அல் தபுதபாயி தான். அவர் மேல தான் தற்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதுதான் பெரிய சூடான விவாதத்தை கிளப்பி இருக்கக்கூடிய நேரத்தில் தபுதபாயினுடைய இரத்தத்திற்கு பதிலளிக்கும் உரிமையை ஹிஸ்புல்லா கொண்டிருக்கிறது என்று அறிக்கையில் கூறியிருக்கிறது ஐஆர்ஜிசி. இந்த அறிக்கையில் ஐஆர்ஜிசி தெளிவாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தபுதபாயினுடைய படுகொலை தண்டனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ராணுவ விருப்பம், அதாவது யுத்தம் ஒன்று தேவைப்படலாம் என்கிற ஒரு சாய்ஸ் மேசையில் தான் இருக்குது. நாங்கள் இன்னும் அதை கையில் எடுக்கல, ஆனால் அப்படி ஒரு சாய்ஸ் இருக்குது என்று சொல்லக்கூடிய ஈரான் இதற்கான நேரம், இதற்கான காலம் அந்தந்த நேரத்தில் தீர்மானிக்கப்படும் என்று சொல்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா இன்னும் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலை அவங்க தலைப்பாகவே என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஜீரோ டைம் என்று போட்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பாரிய யுத்தம் ஒன்று வெகு சீக்கிரம் ஏற்படலாம் என்கிற அச்சம் உருவாகி இருக்கு. அந்த ஆர்டிக்கல்ல என்ன இருக்குதுங்கிற முழுமையான தகவலை தனியான ஒரு வீடியோவாக நாளை காலையில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். இப்படியான சூழலில் தான் ஐஆர்ஜிசியினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் ஈரானுடைய ஒரு பிரபலமான செய்தித்தாளாக இருக்கக்கூடிய அல் வஃபாக்கி என்கிற பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியராக செயல்படக்கூடிய முக்தார் அல் ஹத்தாத் என்கிறவர் இன்றைக்கு இது தொடர்பாக அல் ஜசீராவுக்கு பேசுகிற போது ஐஆர்ஜிசியினுடைய அறிக்கை தொடர்பாக அவர் ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர், பிரபலமான பத்திரிகை ஆசிரியர், குறிப்பாக ஈரான்ல இருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் என்ன சொல்றாருன்னா, புரட்சிகர காவலர்களுடைய படையாக இருக்கிற ஐஆர்ஜிசியினுடைய அறிக்கையை பொறுத்தவரையில் இது அல் தபுதபாயிக்கு பழிவாங்கும் விஷயத்தில் ஹிஸ்புல்லாக்களுக்கே ஈரானுடைய தொடர்ச்சியான ஆதரவு இருக்கிறது என்பதை சொன்னாலும் அந்த சாய்ஸை ஹிஸ்புல்லாக்களிடத்தில் தான் இந்த அறிக்கை விடுகிறது. ஈரான் போய் தபுதபாயிக்காக சண்டை போடும், ஈரான் போய் தாக்குதல் நடத்தும் என்று சொல்லல. அந்த சாய்ஸை வந்து ஹிஸ்புல்லா கிட்ட கொடுக்கறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் என்றுதான் நாம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த அறிக்கையினுடைய தொனி எப்படி இருக்குன்னு கேட்டா, இதற்கு முன்பதாக ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்ட நேரத்திலையும், ஃபுவாத் ஷுக்கூர் கொல்லப்பட்ட நேரத்திலையும், காசாவில் யஹ்யா சின்வார் கொல்லப்பட்ட நேரத்திலையும், முகமது லைஃப் கொல்லப்பட்ட நேரத்திலையும் இப்படியான அறிக்கைகளை தான் ஏற்கனவே ஐஆர்ஜிசி வெளியிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு தான் அந்த சாய்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இதை பார்க்க முடியும் என்று இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய நிலையில இதுல 3 விதமான முடிவுகளுக்கு ஹிஸ்புல்லாக்கள் போக வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதுல 3 விதமான முடிவுகள். முதலாவது, ஹிஸ்புல்லாவும் அவர்களோடு ஒட்டிய மற்ற எதிர்ப்பு பிரிவுகளும் ஒரு வலிமிகுந்த பதிலடியை கொடுப்பதற்கு முயற்சிக்கலாம். ஹிஸ்புல்லாக்களோடு சேர்ந்து யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகள், இந்த 2 பேரும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலுக்கு எதிராக. அப்படி இணைந்து ஒரு கடுமையான பதிலடியை இஸ்ரேல் மேல அவங்க கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அவர்கள் செய்தால் கண்டிப்பாக இஸ்ரேல் நேரடியான ஒரு யுத்தத்துக்கு வந்துருவாங்க. ஹிஸ்புல்லாக்களோடும் யமன்ல இருக்கிற ஹூத்திகளோடும் நேரடி வார் ஒன்று நடைபெறும். அதற்கான கதவு திறந்துவிடும் என்கிறார். இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்டைன், அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி இருக்குதா இல்லையா, அந்த வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் மேல இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்கள், ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஹிஸ்புல்லாக்கள் சில தாக்குதல்களை நடத்தக்கூடும். இந்த தாக்குதல்கள் வந்து முழுமையான ஒரு யுத்தத்தை நோக்கி போகாது. பதிலடியாக இஸ்ரேல்
இஸ்ரேலும் சில தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு அமெரிக்கா சொல்றதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவதாக, இல்லை இப்போ நம்ம பதிலடியை கொடுக்க தேவையில்லை, இப்போ நம்ம பதிலடி கொடுத்தோம்னு சொன்னால் நேரடி ஒரு வார் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மொத்தமாகவே இந்த கதவுகளை ஹிஸ்புல்லா மூடி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மூன்று தான் நடந்தால் நடைபெறும். அப்படி ஹிஸ்புல்லாக்களோடு நேரடி வார் ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த வாரில் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் நேரடியாக பங்கெடுப்பார்கள் என்று நம்பப்படுகிற அதே நேரத்தில் சில நேரங்களில் இதை தொடர்ந்தே ஒட்டி ஈரானோடு அந்த யுத்தம் வந்துவிடலாம் என்கிற ஆபத்தான சூழ்நிலையும் இருக்கிறது என்பதை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுவதை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான ஐநா சபையின் சிறப்பு அறிக்கையாளராக செயல்படக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் இன்றைக்கு ஐநா சபையினுடைய ஒரு முக்கியமான அறிக்கையை அவருடைய எக்ஸ் தளத்திலே வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையாகவும் இருக்கிறது. குறிப்பாக காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு, வங்கி அமைப்பு வரைக்கும் எல்லாவற்றையுமே சரித்து விட்டது. மொத்தமாக காசாவை இஸ்ரேல் அழிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அழிச்சிட்டாங்கன்னா 69 ஆண்டுகால மனித வளர்ச்சியே அங்கே அழிந்து போய் இருக்கிறது. ஒரு 69 ஆண்டு காலமாக காசா ஒன்று கட்டி எழுப்பப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. அந்த கட்டி எழுப்பப்பட்டதை மொத்தமாக அவங்க அழிச்சிருக்கிறாங்க. இது உலகத்தில் இதுவரை பதிவு செய்யப்படாத மோசமான பொருளாதார சரிவை குறிக்கிறது என்று சொல்லக்கூடிய ஐநாவினுடைய அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவங்க 1960களுக்கு பிறகு ஏற்பட்ட 10 மோசமான உலகளாவிய பொருளாதார நெருக்கடியில் காசா சந்திக்கிற நெருக்கடியும் ஒன்று அப்படிங்கிறார். உலகத்தில் 1960க்கு பிறகு 10 எகானமிக் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கிறது. அதிலே 10வது தற்போது ஏற்பட்டிருப்பது காசாவில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காசாவை மீட்டெடுக்கிறதுக்கு பல தசாப்தங்கள் ஆகலாம். இந்த காலகட்டத்தில் காசா சர்வதேச உதவியை மட்டும்தான் நம்பி இருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு புரியுது. இன்னைக்கு அல் ஜசீரா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் ஒரு குழந்தை முட்டை சாப்பிட்றாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு காசாவினுடைய குழந்தை ஒரு முட்டை சாப்பிடுகிறது என்று அல் ஜசீராவே செய்தி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற நேரத்தில் தான் காசாவை மீள கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் ஓரளவுக்காவது சுமார் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என்று சொல்லி இருக்கிறது ஐநாவினுடைய அறிக்கை என்பதை சுட்டிக்காட்டுகிறார் பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள். 70 பில்லியன் USD எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையினுடைய மொத்த வெளிநாட்டு கடன் 67 பில்லியன் சம்திங், அவ்வளவுதான். இந்த 67 பில்லியன் தான் இலங்கை இத்தனை ஆண்டு காலமாக எடுத்திருக்கிற கடன். மொத்த கடனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அளவை விட 4 பில்லியன், மொத்தம் 70 பில்லியன் தேவைப்படும் காசாவை மொத்தமாக கட்டி எழுப்புவதற்கு. ஆனால் சவுதி அரேபியா கடைசியாக மீண்டும் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் அமெரிக்கா போன இடத்துல மீண்டும் ஒரு 1 ட்ரில்லியன் USDக்களை அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறார். ஆல்ரெடி 2 ட்ரில்லியன் நினைக்கிறேன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதாக சொல்கிறாங்க. 2 ட்ரில்லியனுங்க, 1 ட்ரில்லியனுங்கிறது 1000 பில்லியன் US டாலர்கள். இங்கே தேவைப்படுறதே வெறும் 70 பில்லியன் தான். வெறும் 70 பில்லியன் எதுக்கு சொல்றேன்னா, பணத்தில் அது பெரியது தான். இலங்கையினுடைய கடன் மதிப்பை விட அதிக அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கிறங்க. ஆனால் சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் அல்லது அரபு நாடுகளுடைய பொருளாதாரங்களோட ஒப்பிடக்கில் அது ஒரு சின்ன அமௌண்ட்டுங்கிறத தான் பார்க்க முடியுங்கிறதுக்காக சுட்டி காட்டுறதுக்காகத்தான் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். அப்போ இவ்வளவு தேவை காசாவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படியான சூழலில் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் பாலஸ்தீன மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை என்பது இன்றியமையாதது என்று மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். நம்ம பார்க்கல தோணும், ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் இதெல்லாம் சொல்லி என்ன செய்ய போறாருன்னு தோணும் நமக்கு. ஐநா என்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகளுடைய ஒரு பொம்மை அமைப்புங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் இந்த அறிக்கைகள் சாதாரண மக்களுக்கு மத்தியிலே மிக பெரும் தாக்கத்தை செலுத்தக்கூடியது. ஐநாவினுடைய பொதுச் செயலாளரே இதை சொல்லுகிறார், ஐநாவினுடைய சிறப்பு செய்தியாளரே இதை சொல்லுகிறார் என்கிற அளவுக்கு முக்கியத்துவமானவங்க. அவங்களுடைய கையாட்களாக டம்மிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்களால் இதை தவிர்க்க முடியாமல் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் பிரான்சிஸ்கா அல்பானிஷனுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அத்தனை எதிர்ப்புகள் வந்தும் அவங்க அதை தாண்டியும் காசா மேலே பரிவு காட்டக்கூடிய காட்சிகளை கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். குட்டரஸ் ஐநாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி பேசுகிற நேரத்தில் பாலஸ்தீன பகுதிகளை சட்டவிரோதமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துவிட்டு காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளில் ஒரு அரசாங்கத்தை நிறுவுவது பாலஸ்தீன மக்களுடைய சுய நிர்ணய உரிமை, அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது, பாலஸ்தீனத்தை
பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்க மாட்டோம் என்று சொல்ல முடியாது என்று அடித்து சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை, பல இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை அல் ஜசீராவும் சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிறைய முஸ்லீம்கள் வாழக்கூடிய, பொதுமக்கள் வாழக்கூடிய கிராமங்களை இன்றைக்கு சுத்து போட்டிருக்கிறாங்க, சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. சுற்றி வளைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை நூற்றுக்கணக்கில் கைது செய்து வர்றாங்க. புல்டோசர் எல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு போய் நிறைய வீடுகளை அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பல தாய்மார்கள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உள்ளே இருக்கிற பயங்கரவாதிகளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் என்ற பேரில் அப்பாவி பொதுமக்களுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேல் 3 பேரை கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தான் கொண்டிருக்கிறோம்ங்கிறாங்க. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் யாரும் கொல்லப்பட்டதாக எந்த செய்திகளையும் பதியவில்லை என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஈரான் தொடர்பாக அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற அல் ஜசீராவினுடைய அந்த முக்கியமான கட்டுரையினுடைய தரவுகளை உங்களுக்கு மத்தியிலே தனியாக தருவதற்கு இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா. உள்நாட்டில், வெளிநாட்டில், எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம். சரியா? வந்து பாருங்கள், வீடை முதல்ல நீங்கள் பாருங்கள், காட்டுவோம் வாங்க. உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்தால் சரி. துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை. தலைவருக்கு தெரியும், பள்ளி தலைவருக்கு. இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி. இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளெல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? சரி, சந்தோஷமாயிருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா? இனி உங்கள் வீடு இது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர் உண்டு. 7 பேர் தான் நினைக்கிறாங்க. 5 பொம்பளை, 3 ஆம்பளை உண்டு. சிலாங்க. சரி, இப்போ உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறேங்க. இனி நான் இப்போலேருந்து உங்களோட வீடு தான் இது. இளைய தலைவர், சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு தான் இது. நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம்.